அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியா வருவீங்க. மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க. மகரம் ராசி கூட திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா பொருந்தி வருவீங்க. மேலும் இப்போ மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான், திருவோணம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் கௌரி அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார வெள்ளிக்கிழமைகள்ல கார்த்திகை மாதத்துல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது விநாயகர் பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்ல ரெகுலரா காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவானது உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான விஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. பொதுவாகவே சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட்ல 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்த்தோமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா பங்கு சந்தை அப்படின்றது முழுக்க முழுக்க சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இல்ல அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ பண விஷயத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கூடுதலாகவே கிடைக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்க உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு புதுசா ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களோட தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் ரொம்பவே நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. பட் ஸ்டில் இந்த இடத்துல 3வது வீட்டில் ராகு இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும்
அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல வந்து சுக்கிரன் இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் என்னதான் அசுரர்களுடைய குலகுருவாய் இருந்தாலும் கூட அவர் வந்து குரு பகவானுக்கு நிகரான ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால இந்த இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வருவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வருவதற்காக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் கேத்து பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க.
ஸோ இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் நீங்கள் வந்து 7 சனியுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனிக்காலம் மற்றும் குடும்ப சனிக்காலத்தில் இருக்கீங்க. இதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படாமல் இருப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு 7 சனியுடைய 3வது சுற்றுல நீங்க என்னதான் இருந்தாலும் கூட சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வப்போது சிறிதளவில் இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுது அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கும் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மறுபுறம் குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில தம்பதிகள் ரொம்பவே மனக்கவலையோடு இருப்பீங்க. அதாவது எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ நீங்க இன்று எடுப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. ஸோ இப்போ அது மட்டும் அல்லாது நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து உங்களுடைய படிப்புல வந்து கொஞ்சம் உங்களுக்கு மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் ஆல்ரெடி உங்களுடைய கல்லூரி படிப்பை நீங்க முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இப்போ வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. இப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.